ரேடியல் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதுதான் ரேடியல் சிஸ்டம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷன் இருக்கும். சப்ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணுறீங்க, ஃபீடர் வந்து பார்த்தீங்கன்னா 3 பக்கம் இல்லை 4 பக்கம் கூட எடுத்துக்கலாம். ஸோ ஃபீடர்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கு. டிரான்ஸ்ஃபார்மர்லேருந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரில் லோடு எடுக்கிறோம். ஸோ இப்போ சப்ஸ்டேஷன்லேருந்து ஃபீடர் அப்படிங்கிறது ஏற்கனவே ப்ரீவியஸ் கிளாஸில் சொன்னோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபீடர்னால் என்னது, இட்ஸ் ஏ கண்டக்டர், அதாவது இது ஒரு கேபிள் தான். ஓகேவா? ஸோ அப்போ சப்ஸ்டேஷன்லேருந்து மெயினாக வந்து என்ன பண்ணுவோம், ஃபீடர்னால் கேபிள், பெரிய கேபிள் போட்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கேபிள்லேருந்து ஒரு 11 kV பார் 415 ஆர் 240 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர், அதாவது இப்போ நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் டிரான்ஸ்ஃபார்மர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அப்போ இந்த ஃபீடரில் 11 kV வந்துட்டு இருக்கும். அங்கேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு 11 kV என்ன பண்ணுறோம், 415 3 ஃபேஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு நியூட்ரலில் ஒரு ஃபேஸ் எடுத்துக்கிட்டால் 240 வோல்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ அப்போ அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அவுட்புட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், லோடு எடுக்கிறோம். ஸோ இது ஃபுல்லாக டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த டிஸ்ட்ரிபியூட்டரில் நம்ம என்ன பண்ணலாம், எவ்வளோ லோடு வேணாலும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ இதில் இந்த கோடு போட்டிருக்க பாருங்கள், இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர். இப்படி ஏரோ மார்க் போட்டிருக்க பாருங்கள், இது வந்து லோட். ஓகே, லோடு இல்லாமல் எவ்வளோ லோட்ஸ் வேணாலும் கனெக்ட் பண்ணிட்டு போகலாம். லோடுங்கிறது வீடு கணக்கு. இப்போ இதில் ஒரு வீடு கனெக்ட் பண்ணலாம், இதில் ஒரு வீடு, ஒரு ஷாப்பு, ஒரு வீடு, இந்த மாதிரி நிறைய என்ன பண்ணலாம், லோட்ஸில் நிறைய கனெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். இந்த ஸ்ட்ரைட்டாக இருக்குது இந்த கோடு இருப்பாங்க, இந்த லைன், இதுக்கு பேர் தான் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ அப்போ ஃபீடருங்கிறது இது ஃபுல்லாக ஃபீடர். ஓகே, ஸோ ஃபீடர்லேருந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எடுத்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸ்டெப் டவுன் டைப்பு, அதாவது பிரைமரி வோல்டேஜை விட செகண்டரி வந்து கம்மியாக கிடச்சிதுன்னா அதுக்கு பேர் ஸ்டெப் டவுன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் வந்து ரேடியல் சிஸ்டம். ஸோ இந்த ரேடியல் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் என்னென்னா, நோ ஆல்டர்னேட் பாத், அதாவது இந்த ஃபீடரில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பாத் எதுவும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஃபீடரில் ஏதாவது ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா, இப்போ உதாரணத்துக்கு இந்த ஃபீடர் இருக்குது பாருங்கள், இந்த ஃபீடரில் ஏதாவது டேமேஜ் ஆகிடுச்சு இல்லை கட் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஃபீடரை தாண்டி இங்கே வருது பார்த்தீங்களா, 11 kV 415 வோல்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த பக்கம் இருக்க லோட்ஸில் உதாரணத்துக்கு இது ஏதாவது ஒரு ஏரியா, ஒரு தெருவாக இருக்குன்னா அப்படின்னு கனெக்ட் பண்ணியிருக்கேன்னா, இல்லை ஒரு ஊர் கனெக்ட் பண்ணியிருந்தோம்னா கூட ஒரு 15-20 வீடு இருந்தால் கூட அந்த வீட்டுக்கெல்லாம் என்ன ஆகும்னா பவரே போகாது. ஏன்னா இந்த ஃபீடரில் கட் ஆகிடுச்சு, இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சு, ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை ஒரு பஸ் லாரி போது ஏதோ ஒரு இடத்துல என்ன டேமேஜ் ஆகிடுச்சு ஃபீடர் அப்படின்னா, இந்த மாதிரி என்ன பண்ணாது, இந்த பக்கம் இருக்கிறதுக்கு ஃபுல்லாக லோடுக்கு வந்து சப்ளையே கிடைக்காது. ஸோ அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம். நோ ஆல்டர்னேட் பாத், அதாவது ஃபீடருக்கு ஆல்டர்னேட் பார்த்து கிடையாது. ஜஸ்ட் என்ன பண்ணுவோம், இது வழியாக தான் நமக்கு இவ்வளோ லோடுக்கும் கொடுக்குறோம். அப்போ இதில் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இந்த பக்கம் இருக்க கன்சியூமருக்கெல்லாம் நமக்கு சப்ளையே கிடைக்காது. ஸோ அந்த ஃபீடர் ரெடி பண்ணுற வரைக்கும் இங்கெல்லாம் சப்ளை கிடைக்காது. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ்னு கூட சொல்லலாம். அடுத்து இது வந்து ஷார்ட் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப அளவுக்கு அதிகமான டிஸ்டன்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது. இந்த ரேடியல் சிஸ்டம்ங்கிறது ஷார்ட் டிஸ்டன்ஸ், அதாவது சப்ஸ்டேஷனுக்கு கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்கிற இடத்துல மட்டும்தான் இந்த ரேடியல் சிஸ்டம் யூஸ் பண்ண முடியும். லாங் டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு தான் என்ன வருது, ரிங் மெயின் சிஸ்டம்னு நம்ம ஒன்று போடுறோம். ஸோ ரிங் மெயின் சிஸ்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன்லேருந்து ஃபீடர் சொன்ன பார்த்தீங்களா, இந்த ஃபீடர் வந்து தனித்தனியாக பிரிக்காமல், இங்கே பாருங்கள் இப்படி தனியாக பிரிஞ்சிருக்கு, இங்கே தனியாக பிரிஞ்சிருக்கு, இங்கே தனியாக பிரிஞ்சிருக்கு. அதுக்கு பதிலாக ரிங்குனா இப்போ வளையம் நம்ம மோதிரலாம் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ரிங்குனா என்ன பண்ணுறாங்க, ஃபுல்லாக இப்படி ஆரம்பித்து, அதாவது ஆரம்பித்த இடத்துலேயே திருப்பி வந்து முடிக்கிறதுக்கு பேர் தான் ரிங். அது ரவுண்ட் ஷேப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஸ்கொயராக இருக்கலாம், ரெக்டாங்கலாக இருக்கலாம், நமக்கு அது முக்கியம் கிடையாது. பட் ரிங் அப்படிங்கிறது இங்கே எதை மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண இடத்துலையே இருந்து சுற்றிட்டு திருப்பி வந்து அங்கேயே முடிக்கணும், அதுக்கு பேர் தான் ரிங் அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த சப்ஸ்டேஷன்லேருந்து ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, ஃபீடர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிங் ஷேப்பில் என்ன பண்ணுறாங்க, ஈவன் நான் சொன்ன ரிங்குன்னு ரவுண்டாக இருக்கலாம், ஓகேவா, சர்க்குலராக இருக்கலாம், இல்லை ரெக்டாங்குலராக இருக்கலாம், இல்லை ஸ்கொயராக கூட இருக்கலாம். பட் ரிங்னா ஸ்டார்ட் பண்ண இடத்துலேருந்து திருப்பியும் முடிக்கிறதும் அதே இடத்துலையும் முடிக்கணும். ஸோ சப்ஸ்டேஷனில் ஃபீடர் எல்லாத்தையும் என்ன பண்ணுறாங்க, ஒரு ரிங் சிஸ்டம் மாதிரி கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஆரம்பித்து திருப்பி என்ன பண்ண ஃபுல்லாக சுற்றி எடுத்துடுறாங்க. ஸோ இந்த ஃபீடர் எல்லாத்தையும் ரிங் சிஸ்டமாக வச்சுருக்கிறதால ஃபீடர் வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பியும் ஒவ்வொரு இடத்துலையும் இங்கே கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு, அதாவது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் 11 kVலேருந்து 415 வோல்ட் ஸ்டெப் டவுன் போட்டுட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்லேயே லோட்ஸ்க்கெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த பக்கம் ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இந்த மாதிரி ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, 3 போட்டு பிரித்து வச்சுருக்கோம். 1 2 3 பிரித்து வச்சுருக்கு. ஸோ சப்ஸ்டேஷன்லேருந்து ஃபீடர் மட்டும் என்ன பண்ணுறாங்க, ரிங் டைப்பில் போட்டு வச்சிடறாங்க. ஸோ இப்படி போடும் பொழுது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதில் பார்த்தீங்கன்னா என்னது, ஏபி, டிபி, டிசி, இந்த மாதிரி நிறைய ஃபீடர்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதெல்லாம் போட்டால் இது ஒரு ஃபீடர், இது ஒரு ஃபீடர், இது ஒரு ஃபீடர், எல்லாம் ஒவ்வொரு ஃபீடர். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏபி அப்படிங்கிற ஃபீடர் வந்து ஃபெயிலியர் ஆகிடுச்சு, இந்த ஃபீடர் ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கு போகிற சப்ளை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்டேஷன்லேருந்து போயிட்டு இந்த இந்த ஃபீடர்லாம் நல்லா இருக்குது அப்படின்னா இது வரைக்கும் வந்து இந்த பக்கம் இருக்க என்ன பண்ண லோடு டிஸ்ட்ரிபியூட்டருக்கு ஃபுல்லாக இது வரைக்கும் லைன் வந்துடும். அடுத்து இங்கே போய் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் போய் இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு லோடு கிடச்சிரும். அடுத்து இங்கேருந்து நேராக லைன் போய் இந்த இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக என்ன பண்ணுறது, இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் லோடுக்கும் ஃபுல்லாக கிடச்சிரும். பட் இந்த இடத்துல கட் ஆனாலும் இங்கேருந்து போய் இப்படி ஃபுல்லாக அப்படி சுற்றி இங்கே வந்து இங்கே போயிடும். ஓகே, இது கட் ஆகலன்னா நார்மலாக இருக்கும்போது என்ன பண்ணும், இப்படியும் போயிடும்,
இப்படி சுற்றி வரதால என்ன பண்ணுது, எல்லா இடத்துக்கும் லைன் போய்கிட்டே இருக்கும். இன்கேஸ் இந்த இடத்துல ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இப்படி லைன் போகாமல் என்ன பண்ணும், இப்படி வந்து இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி போய் சப்ளை கிடைக்கும். அதுதான் இந்த ரிங் மெயின் சிஸ்டத்தோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ இந்த ரிங் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் பாத் அவைலபிள். ஆல்டர்னேட்னா என்னது, ஒன்று ப்ராப்ளம் ஆயிடுச்சு இன்னும் ஆல்டர்னேட் பண்ணுற பார்த்தீங்கன்னா அதான் ஆல்டர்னேட் பாத் அவைலபிள்னா இப்போ ஏபியில் ஃபீடர் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா இங்கேருந்து லைன் அப்படியே வந்து என்ன பண்ணுது, இந்த டிசி வழியாக சிபி வழியாக வந்து இங்கே லோடு கிடைக்கிது இந்த டிஸ்ட்ரிபியூட்டருக்கு. ஸோ இதுதான் வந்து ரிங் மெயின் சிஸ்டத்தோட ஒரு அட்வான்டேஜ். ஓகே, ஸோ ரிங் மெயின் சிஸ்டங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஸ்டேஷனில் ஃபீடர் மட்டும்தான் ரிங் டைப்பில் போடுறாங்க. பட் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா சப்ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா அடுத்ததில் இன்டர் கனெக்டட் சிஸ்டத்தில் சப்ஸ்டேஷனே 2 வச்சுருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த இதே சேம் டயக்ராம் தான் ரிங் சிஸ்டத்தில் ஒரே ஒரு சப்ஸ்டேஷன் மட்டும் கனெக்ட் ஆகிருக்கு. பட் இதில் இன்டர் கனெக்டரில் 2 சப்ஸ்டேஷன் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. SS1 SS2. எஸ்எஸ்னா சப்ஸ்டேஷன் 1, SS2னா சப்ஸ்டேஷன் 2. 2 சப்ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. மீதி எல்லாம் சேம் தான். இதுவும் பார்த்தீங்கன்னா ரிங்கு தான். இது ரிங்கை என்ன பண்ணியிருக்காங்க, ரிங்னா ஆரம்பித்த இடத்துல வந்து திருப்பி வந்து முடிக்கிறதுக்கு பேர் ரிங்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ரிங் மாதிரி வச்சுட்டு இதில் இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் லோடு, இங்கேயும் ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் டிஸ்ட்ரிபியூட்டர் லோடாக வச்சு அதே ரிங் சிஸ்டத்தில் போட்டுட்டு இதில் வந்து ஒரே ஒரு சப்ஸ்டேஷன் வச்சுருக்காங்க. இதில் சப்ஸ்டேஷனு 2. ஸோ 2 சப்ஸ்டேஷன் போட்டுட்டு இன்கேஸு இந்த SS1ல் ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க இல்லை ஃபெயிலியர் ஆகிடுச்சு அப்படின்னா இப்போ இந்த சப்ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து லைன் வந்து இது எல்லாத்துக்கும் ஃபுல்லாக ரிங் மாதிரி வச்சு இந்த ஃபீடருக்கு போகுதுன்னா இந்த சப்ஸ்டேஷன் ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா இந்த சப்ஸ்டேஷனில் என்ன பண்ணுதுன்னா எல்லா இடத்துக்கும் லோடு போகுது. ஸோ இப்போ திடீர்னு வந்து மெயின்டெனன்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக இருக்கும் இன்டர் கனெக்டட் சிஸ்டம். ஸோ உதாரணத்துக்கு SS1ல் ஃபஸ்ட்டு வந்து 1 மாதம் ஓடுது. இப்போ வந்து மே மந்த் முடிஞ்சிச்சா, ஜூன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஜூன் மாதம் ஃபுல்லாக SS1 ஃபுல்லாக ஓடிட்டுருக்குன்னா 1 மாதம் ஃபுல்லாக இது ஓட்டிட்டு ஜூலை மாதம் என்ன பண்ணுவாங்க, SS2 ரன் பண்ணிவிட்டு இதை என்ன பண்ணுவாங்க ஆஃப் பண்ணிவிட்டு இதில் மெயின்டெனன்ஸ் ஒர்க்லாம் பண்ணுவாங்க. இதில் என்ன ஃபுல்லாக ஏதாவது தொடச்சி வைக்கிறது, ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளமான பார்ட்ஸ்லாம் மாற்றுறது, இந்த மாதிரி மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது திருப்பி ரன் ஆக ஆரம்பிச்சிட்ட பிறகு இதை ஆன் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இதை திருப்பி மெயின்டெனன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டர் கனெக்டட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா 2 சப்ஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்க அந்த ரிங்கில் கனெக்ட் பண்ணியிருக்கிறதால ஒன்றில் ப்ராப்ளம் ஆகிடுச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணணும்னா கூட இன்னொரு வழியாக என்ன பண்ணலாம், கண்டினியூஸாக சப்ளை கிடைக்கும். பட் இதில் அப்படி கிடையாது. இதில் ஒரே ஒரு சப்ஸ்டேஷன் மட்டும் கனெக்ட் பண்ணியிருக்கிறதால இதில் இந்த ரிங் மெயின் சிஸ்டத்தில் இந்த சப்ஸ்டேஷன் எதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணும்பொழுது இதை ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா இங்கே என்ன பண்ணும், எதுக்குமே சப்ளையே வராது. இதை மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது இந்த சப்ஸ்டேஷன் மெயின்டெனன்ஸ் பண்ணும்பொழுது இங்கே எங்கேயுமே சப்ளையே வராது. இப்போ 1 டே பவர் ஷட் டவுன்லாம் பண்ணுறாங்க சில இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஓகேவா, இப்போ மந்த்லி ஒன்ஸ் ஷட் டவுன் பண்ணுவாங்க. ஒரு நாள் ஷட் டவுன் பண்ணும் பொழுது இந்த சப்ஸ்டேஷனில் ஏதாவது மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது ஆஃப் பண்ணிட்டாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு பார்த்தீங்கன்னா சப்ளையே இருக்காது. ஓகேவா, அது பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் என்ன பண்ணுறாங்க, இந்த மாதிரி ரிங் மெயின் சிஸ்டத்தில் வச்சுருப்பாங்க. ஒரு சப்ஸ்டேஷன் ப்ராப்ளம் ஆகிடுச்சு மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க ஆஃப் பண்ணி வச்சாங்கன்னா ஒன் டே ஷட் டவுனில் இந்த ஏரியாவுக்கு எங்கேயுமே பவரே இருக்காது. அதெல்லாம் ரிங் மெயின் சிஸ்டம். பட் இன்டர் கனெக்டட் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக சப்ளை கிடச்சிக்கிட்டே இருக்கும். சில முக்கியமான இடத்துல ஷட் டவுனே பண்ண மாட்டாங்க. ஸோ ஒன்ஸ் இதை ஷட் டவுன் பண்ணும்போது இதை பண்ணிட்டாங்கனாலும் ஓகேவா, இந்த சப்ஸ்டேஷன்லேருந்து என்ன பண்ணணும், கண்டினியூஸாக சப்ளை வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுதான் வந்து இன்டர் கனெக்டட் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட் சப்ஸ்டேஷன் ஆல்சோ அவைலபிள். சப்ஸ்டேஷனே பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டாக ஒன்று இருக்குது அடிஷ்னலாக. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபீடர் மட்டும் தான் நம்ம சுற்றி வரதால நமக்கு சப்ளை வந்து இன்டரப்ட் இல்லாமல் கிடைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்க, ஆல்டர்னேட்டுக்கு இன்னொன்று வச்சுருக்காங்க, ஆல்டர்னேட் சப்ஸ்டேஷன்ஸ் ஆல்சோ அவைலபிள். ஸோ சப்ஸ்டேஷன் என்ன பண்ணுறாங்க, இன்னொரு சப்ஸ்டேஷன் ஒன்று ஆல்டர்னேட்டுக்கு இருக்குது. இதுதான் இன்டர் கனெக்டட் சிஸ்டம்.